எத்தனையோ கஷ்ட நட்டங்களுக்குள்ள நாமும் தவிக்கிறோம். இது பாரத தேசத்துல ஒரு மாதிரி தவிப்பு, இந்த தேசத்துல வேற மாதிரி தவிப்பு, எங்கேயும் ஏதோ ஒரு தவிப்பு இருக்கு. அதனால மன அழுத்தம் வேற அதிகமாப்படுறது. எங்க பார்த்தாலும் ஆற பார்த்தாலும் மன அழுத்தத்துல சமப்படுறா, மருந்து சாப்பிட்டு இருக்கா அப்படின்னு நானும் ஒரு மாசமா வந்தன்னிலேருந்து கேள்விப்படுறேன். அடிக்கடி எல்லாரும் இதை சொல்றாளே, என்ன காரணமா இருக்கும்? இவ்வளவு தூரம் ஒன்னும் திரும்பி போற நம்ம இடத்துல கேள்விப்படலையே. ஆனா இங்க என்னத்துக்காக அது அவ்வளவு தூரம் இருக்குன்னு பார்த்தால், முதல்ல வாழ்க்கை முறை. எதை பத்தி நினைக்க முடியாம ஓட வேண்டியிருப்பாருங்க, இது முதல் கஷ்டம். நம்ம வாழ்க்கையிலே இரண்டுத்துக்கு சமமான அந்தஸ்து கொடுக்கணும். ஒன்று ஆத்மா, மற்றொன்று தேகம். உண்மையா பார்த்தா நாள்பட நாள்பட ஆத்மாவுக்கு நிறைய தேவையும் தேகத்துக்கு குறைச்சலாவும் கொடுக்கணும். வேண்டாம், இப்ப நான் சொல்ல போனா நீங்க நாளைக்கு வருவீளான்னு தெரியாது, அதனால இப்ப வேண்டாம்னு வச்சுங்க. ஆனா முதல்ல எங்கேயானு தொடங்கணும் இல்லையோ. அதனால ஆத்மாவுக்கும் தேகத்துக்கும் சமமாவான்னு பாவிக்க வேண்டாமா? ஆத்மாவுக்கு இன்னது செய்யணும், தேகத்துக்கு இன்னது செய்யணும். ஆனா முழுக்கவே தேகத்துக்கே பார்த்துட்டால், ஆத்மாவுக்கு இடைவெளியே ஒதுக்காமலே போயிட்டோம்னால், அப்போ தேகத்துக்கு தேவையானது எது கொஞ்சம் ஆட்டம் கண்டதுனாலும் உலகமே ஆடுறாப்புல நமக்கு படுறது. ஏன்னா அதை தவிர புத்தியில வேற எதுவும் இல்லவே இல்லையோ. இருக்கிறதே அது ஒண்ணுதான். அந்த ஒன்ன பற்றிண்டு சுத்தி 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 வரும். அதுக்கு ஏதான ஒண்ணுன்னா நம்மளால தாங்க முடிய மாட்டேங்குது. அதே ஆத்ம சிந்தனத்தையும் தேக சிந்தனத்தையும் சமமா வச்சிருந்தா, இது கொஞ்சம் தாழறாப்புல இருந்தா அது கை கொடுத்துருமோ இல்லையோ. பரமாத்மா கூட இருக்கிறதுனால அவர் கை கொடுக்கிறாரோ இல்லையோ. அந்த பத்தின எண்ணமே இல்லாத படுத்தினால் அப்ப நமக்கு சில கட்டங்கள் வரத்தான் வரும். இப்ப அது யாருக்கும் வேண்டாம்ங்கிற எண்ணம் இருக்காது. ஆனால் அது என்னுடைய பட்டியல்ல முதல்ல இருக்கணுங்கிற முக்கியத்துவம் தெரியாத போடும். நம்ம எதோ வாழ்க்கையில சாதிக்கணும்னு பாக்கிறோமோ இல்லையோ, கூடவே ஆத்மாவை பத்தி என்னது சாதிக்கணுங்கிற ஆசை இருக்கணும். அதை நாம தான் வளர்த்து கொள்ள வேண்டும். அது ஏன் தெரிய வர்றதில்லை?